Assalamu alaikum to everyone. Welcome to my Suleha's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரால் பெப்பர் கிரேவி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சுலேஹாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 கிலோ ரால் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சள் தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாயே நான் பழுத்த மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பூண்டு பல். இப்போது ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா குக் ஆகி வரணும். ஸோ அது வரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க பழுத்த மிளகாயும் பூண்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பழுத்த மிளகாயை நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, பழுத்த மிளகாய் இந்த மாதிரி கிரேவி ரெசிபிக்கு நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ராலுக்கும் தயிரை ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம்லாம் நல்லா வசங்கிரும். அதனால் நம்ம ரால் கூடயும் கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ரால் கூட கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணுறோன்னா, இதில் போட்ட வெங்காயம்லாம் கரைஞ்சிரும். ஸோ இது கூட ஆட் பண்ணும்போது கடைசியாக அந்த வெங்காயம் தான் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், முன்னாடி போட்ட வெங்காயம்லாம் நல்லா வசங்கிருச்சு. ஸோ அதனால் நான் ரால் கூட எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கிறங்க, இது ஆப்ஷனல் தான். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூளும் நான் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நம்ம தண்ணி தேங்காய் பாலை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பைசஸ் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் ரால் குக் ஆகி வரதுக்காக இதை நம்ம 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா ரால் குக் ஆகிருக்கு பாருங்கள். இது கிளறி விட்டுக்கோங்க நல்லா. உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே லாஸ்ட்டாக கட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கட்டி தேங்காய் பால் ஊற்றி கிளறி விட்டதுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மல்லி இலையை கட் பண்ணி இது மேலே தூவி விட்டுக்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.